Hi guys, welcome to our day 6 video for TNPSC Group 4 and Lab Assistant. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இது டார்கெட் Group 4 and Lab Assistant. ஸோ நம்ம இந்த டார்கெட் Group 4 and Lab Assistantக்கு பார்த்தீங்கன்னா 6th to 10th புக் வரையும் நம்ம நல்லா ப்ரிப்பேர் ஆகி இருக்கணும். ஸோ இந்த டெஸ்ட் டே 6ல இருந்து நான் என்ன ஒரு பிளான் வச்சிருக்கேன்னா நம்ம ஒரு 5 வீடியோஸ் கூட பார்க்கலாம், பொறுமையாவே பார்க்கலாம். ஆனால் நம்ம ஒரு புக்கை கொஞ்சம் தரவு பண்ணணும், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தரவு பண்ணணும். ஸோ இப்போ நீங்க 6th டேல இருந்து 10th டே வரையும் எதை பத்தி பார்க்க போறீங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய 6th புக்கினுடைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறீங்க. கம்பைன்டு சயின்ஸ் அண்ட் சோஷியல். ஸோ நான் ஹெட்டிங் வந்து காமனா சயின்ஸ் அண்ட் சோஷியல்னு கொடுத்துறேன். அதுல சயின்ஸ் கொஸ்டின்ஸும் இருக்கும், சோஷியல் சயின்ஸ் கொஸ்டின்ஸும் இருக்கும். சப்போஸ் இந்த டே 6ல ஃபுல் அண்ட் ஃபுல் சோஷியல் சயின்ஸ் இருந்ததுன்னா சயின்ஸ் கொஸ்டின்ஸ் இதுக்கு மேல வர அந்த டே 10க்குள்ள எதனா ஒரு வீடியோஸ்ல வந்துரும், கண்டிப்பா வந்துரும். ஸோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தாங்க கவர் பண்ணுவோம். ஸோ ரெண்டுமே படிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம குரூப் 4ன்னு பார்க்கும்போது சோஷியல் சயின்ஸும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் தானே. ஆனா லேப் அசிஸ்டன்ட் ஃபோக்கஸ் பண்ணும்போது சயின்ஸ் மட்டும் தான் இம்பார்ட்டண்டா இருக்கும். ஸோ அதை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நான் சொல்லி இருந்தேன் ஆன்லைன் கிளாஸஸ் வந்து குரூப் 4க்கு தொடங்கி போயிட்டு இருக்கு. மேபி நீங்க ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்பிளே ஆகிற அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி ஆன்லைன் கிளாஸஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஆன்லைன் கிளாஸஸ்ல நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா தான் நோட்டிஃபிகேஷன் வர வரையெல்லாம் வெயிட் பண்ண வேணாம். நம்ம ப்ரிப்பரேஷன் இப்போதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணாதான் ரேஸ்ல நம்மளால முன்னாடி வர முடியும். ஸோ எல்லாருமே ஒரு ரேஸ்ல தான் பார்ட்டிசிபேட் பண்றோம். அதை ஞாபகத்தில் வச்சுட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க guys. ஓகே, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन வந்து பாத்தீங்கன்னா who was the first emperor to announce as early as 3rd century BC that the state would not prosecute any religious section? தமிழ்லையும் படிச்சு காமிச்சிடுறேன். அரசானது எந்த ஒரு மத பிரிவினருக்கும் எதிராக குற்றம் சாட்டாது என்று கிமு 3ஆம் நூற்றாண்டிலேயே அறிவித்த முதல் பேரரசர் யார்? இது நம்ம இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல அதுதான், மதத்தை பேஸ் பண்ணி எந்த அரசியலும் இங்க நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்திலேயே தான் இது வந்து முன்மொழியப்பட்டுள்ளது. சோ அதை அறிவித்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அசோகர் தான். ஓகேங்களா, ஆன்சர் வந்து அசோகா. சோ ஆன்சருக்கான எக்ஸ்பிளனேஷன் போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் உங்க ஸ்கூல் புக்ஸ்ல இருக்கக்கூடிய கண்டென்ட்டை தான் எடுத்து இந்த முறை நாங்க கொஞ்சம் சீரியஸா ரிஸ்க் எடுக்க ட்ரை பண்ணிருக்கோம். ஏன்னா நாங்க எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுத்து இது எப்படி வருதுன்றதை பார்க்கணும். சோ ரிஸ்க் எடுக்க நாங்க தயாராயிட்டோம். நீங்க தயாரா இருந்தீங்கன்னா டக்கு டக்குன்னு படிச்சு முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாருங்க, அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கோம். சோ தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப நல்லது. கிமு 3ஆம் நூற்றாண்டில் முற்பகுதியில் நாடு முழுவதும் எந்த ஒரு மதப்பிரிவும் பின்பற்றும் வழக்கு தொடரப்படாது என அறிவித்த முதல் பேரரசர் அசோகர் ஆவார். அவருடைய 12வது பாறை கல்வெட்டில் அனைத்து மதப்பிரிவினையும் சகித்துக் கொள்வது மட்டுமல்லாமல் அவர்கள் மீது மிகுந்த மரியாதை செலுத்தும் மனநிலையும் வளர்க்க வேண்டும் என்று வேண்டுகோளை அவர் விடுத்துள்ளார். இதன் மூலமா அது ப்ரூஃப் ஆகப்படுது. அப்ப செகண்ட் क्वेश्चन, consider the following statements about the Brasilia Declaration. சோ பிரேசிலியா பிரகடனம் தொடர்பாக பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க. அதில் வந்து எது சரியான கூற்று, அதாவது which of the statement is correct அப்படின்றது உங்களை சொல்லிருக்காங்க. சோ it was about the road safety. அது வந்து ஒரு சாலை பாதுகாப்பு பற்றிய பிரகடனமா அப்படின்னு கேட்டாங்கன்னா எஸ், ஆமா. பிரேசிலியா டிக்ளரேஷன்ன்றது வந்து ரோட் சேஃப்டியை பத்தினதுதான். இந்தியா சைன் தி டிக்ளரேஷன் இன் 2012 அப்படின்னா இல்ல. இத வந்து இந்தியா வந்து எப்போ இதுல கையெழுத்து போட்டுச்சுன்னு பாத்தீங்கன்னா 2015. ஓகேங்களா, சோ அந்த ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் வந்து தவறு, முதல் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் சரி. ஆன்சர் அப்ப ஒன்று மட்டும் தான் சரியானது. ஓகேங்களா, சோ அதற்கு தான் இந்த எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுத்திருக்கோம். சோ PDF கொடுப்போம், அதை டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க. ஓகே, குட். ஓகே, தேர்ட் क्वेश्चन, which of the following is the most translated document in the world? எல்லாருக்குமே தெரியும் ஆப்ஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, என்ன அப்படின்னு கேட்பாங்க. எல்லாரும் திருக்குறள்னு ஒண்ணு வச்சதுனால திருக்குறள் பக்கம் போயிடுவீங்க. அது கிடையாதுங்க. பின்வருவன மற்றும் உலக அளவில் அதிகம் மொழிபெயர்க்கப்பட்ட ஆவணம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா உலகளாவிய மனித உரிமைகள் பிரகடனம், அதாவது யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்றது தான். 185 நாடுகளுக்கும் மேற்பட்ட நாடுகளில் இதனுடைய அரசியலமைப்பு கொள்கை இதுல இணைக்கப்பட்டுள்ளதுனால 500க்கும் மேற்பட்ட மொழிகளில் இது மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. அதாவது இந்த ஒரு அரசியல் பிரகடனத்துல இந்த உரிமைகள், மனித உரிமைகள், இதுதான் வந்து ஹியூமன் டிக்ளரேஷன், இதுதான் இருக்கணும். ஒரு மனிதர்களாக பிறந்தால் இந்த அடிப்படை உரிமைகள் அவர்களுக்கு கிடைக்க பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டம் இயற்றும் பொழுது 185 கண்ட்ரீஸ், அதாவது நம்ம இந்தியாவில் வந்து என்ன அடிப்படை உரிமைகள், ஒரு மனிதனா இந்தியாவில் பிறந்துட்டனா உனக்கு என்னென்ன அடிப்படை உரிமைகள் இந்த மனிதனுக்கு கிடைக்கணும்ன்ற அரசியலமைப்பு வரையறுத்து சொல்லுது. இதே மாதிரி சில வெவ்வேறு கண்ட்ரீஸ்ல சொல்றதுக்கு இருக்கு. சோ அந்த மாதிரி கண்ட்ரீஸ்ல இருக்கக்கூடிய எல்லா ஒரு தொகுப்பு, 185 நாடுகள் இருக்கக்கூடிய ஒரு தொகுப்பு தான் இந்த புக்கு. இதை வந்து கிட்டத்தட்ட 500 மொழிகளையும் மொழிபெயர்த்து இருக்காங்க. சோ அதற்கான எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுத்துட்டோம். சோ ஆன்சர் பார்த்துட்டீங்க. அடுத்தது fourth question என்னன்னு பாத்தீங்கன்னா consider the following statement about the motor vehicle act. அதாவது மோட்டார் வாகன சட்டம் தொடர்பாக பின்வரும் வாக்கியங்களை கவனிக்க. It was passed by the parliament in 19 okay it was passed by the parliament in 19 good ஒரே நிமிஷம் கீழே போயிடுச்சு. Okay,
இது வந்து பார்லிமெண்ட்ல எப்ப பாஸ் ஆச்சுன்னா 1989ல பாஸ் ஆச்சுன்னு சொல்றாங்க. அது வந்து சரியான்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு அது சரியில்லை. பார்லிமெண்ட்ல எப்ப பாஸ் ஆச்சுன்னா 1988ல பாஸ் ஆயிருக்கு. சோ இது தவறான ஸ்டேட்மெண்ட். இட் கேம் ஃபோர்ஸ் இன்டு 1990 அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த வருஷம் பில் பாஸ் ஆனா அடுத்த வருஷம் அது நடைமுறைக்கு வந்துரும் எப்பவுமே. ஆனா அதுவும் தவறு. நமக்கு 1988ல பாஸ் ஆயிருக்கு பில். அப்ப நடைமுறைக்கு வந்த ஆண்டு வந்து 1989. சோ இரண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே தவறு. அப்ப இரண்டுமே சரியில்லை என்பதுதான் சரியான பதில் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுக்கலாம். அடுத்தது 5th question. The United Nations General Assembly proclaimed the decade 2011 and 2020 as, அதாவது ஐநா பொது அமைப்பு அவை 2011 முதல் 2020 வரையிலான ஆண்டை டேஷ் என்று பிரகடனப்படுத்தியுள்ளதுன்னா the decade of the action for road safety. ஓகேங்களா, சாலை பாதுகாப்பு நடவடிக்கைகளின் 10 ஆண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 10 வருஷத்தை ஒரு டிகேட், அதாவது வந்து டிகேட்னாலே 10 வருஷம். அந்த 10 வருஷத்தை ஒரு குறிப்பிட்ட இதுல சொல்லுவாங்க. சோ எதுக்காக அந்த சாலை பாதுகாப்பு வாரமா வருடங்களா இதை கொண்டாடினாங்கன்னு பாத்தீங்கன்னா, ரீசெண்டா வந்து அந்த 2010 and 9ல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய ரோடு ஆக்சிடென்ட்ஸ்ல தான் மரணம் இப்பயும் அது நடந்துட்டு தான் இருக்கு. சோ அப்பயும் நிறைய மரணங்கள் நடக்கும் பொழுது ஐநா பொது அமைப்பு வந்து அந்த ரோட் சேஃப்டி, அதாவது ஜனவரி மாதம் முதல் வாரம் அந்த கடைசி வாரத்தை தான் ரோட் சேஃப்டி வீக்னே சொல்லுவாங்க. அதாவது இப்ப நம்ம ரோட் சேஃப்டி வீக் குள்ள தான் போறோம். அந்த ரோட் சேஃப்டி வீக்க வந்து அது கொண்டாடுங்க. ஏன்னா வந்து மக்களுக்கு புரிய வைங்க ரோட்ல எவ்வளவு ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது, எப்படி எல்லாம் இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு அந்த 10 வருடங்களை வந்து ரோட் சேஃப்டிக்காக இது பண்ணிருக்காங்க. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 6th question. Which act has increased the age of marriage from girls 15 to 18? அப்ப பெண்களின் திருமண வயது 18, ஆண்களின் திருமண வயது வந்து 21 சொல்லியிருக்காங்க. அது எந்த ஆக்ட் மூலமா மாத்தாங்க? அதாவது சைல்டு மேரேஜ் ரீஸ்ட்ரைன்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், அதாவது திருத்த சட்டம் மூலம் தான். குழந்தை திருமண தடை திருத்த சட்டத்தின் மூலமாகத்தான் ஒரு குழந்தையின் திருமண வயது, பெண் குழந்தையின் திருமண வயது 15 எத்தனை வருடமாக நிர்ணயிக்கப்பட்டது? 18. அப்பெல்லாம் வந்து 15 இருந்துச்சு. அப்ப 1978க்கு முன்னாடி அந்த சட்டத்தை திருத்தத்துக்கு முன்னாடி 15 வயசுலயே பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்றதுக்கான எலிஜிபிலிட்டி. ஆனா அந்த அளவுல அந்த மெச்சூர்னஸ் இருக்குமான்னு தெரியல. சோ அப்பதான் வந்து திருத்தி அந்த சட்டத்தை திருத்தி வந்து என்ன பண்ணிருக்காங்க, 18 உயர்த்தி இருக்காங்க. அடுத்து 7th question. Which among the following king did not allow Jainism? அதாவது கீழ்காணும் அரசர்களில் சமண மதத்தினை பின்பற்றாதவர் யார்? ஓகேங்களா, பிந்துசாரர். அப்ப மத்தவங்க எல்லாம் சமண மதத்தை பின்பற்றியவர்கள். பிந்துசாரர் மட்டும்தான் எந்த மதத்தை பின்பற்றாதவர்? சமண மதத்தை பின்பற்றாதவர். அப்ப சமண மதத்தை பின்பற்றிய அரசர்கள் பேர் இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க. சந்திரகுப்த மௌரியர், கலிங்கத்து காரவேலன், கூன் பாண்டியன், முதலாம் மகேந்திரவர்மன், பல்லவன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க கைஸ், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது 8th question பாத்தீங்கன்னா, consider the following regard தொல்காப்பியம். தொல்காப்பியத்தை பற்றிய ஒரு சரியான கூற்றுகளை கருத்தில் கொள்கன்னு சொல்லியிருக்காங்க. தொல்காப்பியம் இஸ் a work on தமிழ் கிராமர். ஆமா, எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒண்ணுதான் தமிழ் கிராமர். தொல்காப்பியம் என்பது ஒரு தமிழ் இலக்கண நூல். அப்ப அது சரியானது. It presents the quality of Tamil language and the culture of Tamil people. அது சங்ககால தமிழ் மக்களின் மொழி பண்பாடு ஆகியவற்றின் உயர்தரத்தை சுட்டிக்காட்டுகிறதுனா அதுவும் சரியான ட்ரீட்மெண்ட் தான். ஆமா, தொல்காப்பியம் தான் வந்து ஒரு மனிதர்களினுடைய பண்பாடு, நாகரிக வளர்ச்சி, அவங்களுடைய மொழி எப்படி இருந்துச்சுன்னா காமிச்சிச்சு. அப்ப ரெண்டுமே சரிதான். ஆன்சர் வந்து இரண்டும் சரி. ஓகே. அடுத்து 9th question. Which among the following sites are Paleolithic sites? அதாவது பழைய கற்காலம். இந்த ஏஜ் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா பழைய கற்காலம் சொல்லுவாங்க. அவர்கள் வாழ்ந்த இடங்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ அவர்கள் வாழ்ந்த இடங்கள் என்னென்னு பாத்தீங்கன்னா பிம்பெட்கா இது அவர்கள் வாழ்ந்த இடம் தான். அடுத்தது ஹங்சாய் பள்ளத்தாக்கு வேலி, அதுவும் அவர்கள் வாழ்ந்த இடம் தான். ஆதிச்சநல்லூர் வந்து அவர்கள் வாழ்ந்த இடம் இல்ல. இப்ப கீழடி அகழ்வாராய்ச்சி நடக்கும் பொழுது பழைய கற்கால மக்கள் அங்க வாழ்ந்ததா அதுல வந்து புலப்பிக்கப்படல. அப்போ அதிரம்பாக்கம். சோ 1, 2, 4. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் பி 1, 2, 4. ஓகே. 10th question உடைய ஆன்சர். During which period sharp stone tools, wheel parts and metals were first introduced? எந்த காலகட்டத்தின் போது கூர்மையான கற்களாலான கருவிகள், சக்கரம், பானைகள் மற்றும் உலோகங்கள் ஆகியவை முதலில் பயன்படுத்தப்பட்டன அப்படின்னு பாத்தீங்கன்னா புதிய கற்காலத்தின் அப்பதான். ஏன்னா இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் ஸ்டோன்ஸ் அப்படின்னு சொல்லும் போது அதாவது கற்களை வைத்தே கருவிகளை உருவாக்க. நம்ம கூட சொன்னீங்க பல்லாவரம், அதாவது ரீசெண்டா வந்து சென்னையில வந்து எங்க அதை கண்டுபிடிக்கப்பட்டது, அதாவது கற்களை வச்சே கருவிகள். கோடாரி நம்ம வந்து எதுல பார்த்திருப்போம், இரும்பை வச்சு பார்த்திருப்போம், எதனா ஒண்ணு வச்சு பார்த்திருப்போம். ஆனா அந்த காலத்துல எல்லாம் அது வந்து ஒரு பெரிய பெரிய கல்லை வச்சு ஒரு கோடாரி அந்த மாதிரி சில வித ஆயுதங்கள் எல்லாம் செஞ்சு பயன்படுத்திட்டு இருப்பாங்க. அந்த ஆயுத கிடங்குகள்ல இருந்த இடம் வந்து பல்லாவரம் அப்படின்னு சென்னையில நம்ம பார்த்திருப்போம். சோ அந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஐட்டம்ஸ் எல்லாம் எப்ப கண்டுபிடிக்கப்பட்டுச்சுன்னா புதிய கற்காலத்தை அப்பதான் கண்டுபிடிச்சது. ஏன்னா புதிய கல்லை வச்சுதான் நல்லா செய்யலாம்ன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ மெட்டல்ஸ் அதெல்லாம் வச்சு கல்லை வச்சு ஒரு உருவானதெல்லாம் எங்கன்னு கேட்டாலே எல்லாமே புதிய கற்காலத்தை சார்ந்ததுதான். அப்போ 11வது கேள்வி இல்லைங்களா?
ஓகே which among the following is incorrect regarding Jainism அதாவது பின்வருவனவற்றுள் எது வந்து சமண மதத்தை குறித்த கீழ்காணும் கூற்றுகளில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் தீர்த்தங்கரா was called ஆதித்யநாதா and ரிஷபத் தேவா ஆமா முதல் தீர்த்தங்கர்களை என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஆதிநாதர்னு சொல்லுவாங்க அதாவது அவர்தான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாரு அந்த தீர்த்தங்கர்கள்னு சொல்லிட்டு ஆதிநாதர்னு சொல்லுவாங்க இல்லனா என்னன்னு சொல்லுவாங்க ரிஷபதேவர்னு சொல்லுவாங்க அப்ப அது சரியான ட்ரீட்மென்ட் தான் ஆதிநாதா gave a strong formation of Jainism அதாவது சமய வலுவான நிலைக்கு மாற்றியவர் ஆதிநாதர் ஆவார்னா அது தவறு ஏன்னா எல்லாருமே வந்து இது பண்ணவங்க தான் ஆனா அதுல மகாவீரர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீர்த்தங்கர்ல ஒருத்தர் இருப்பாரு அவர் தான் வந்து அதிகப்படியான ஜைனிசம் வந்து பரவறதுக்கு முக்கிய காரணமா இருந்தவரே அதனால சோ அது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தவறானதுதான் அப்போ இரண்டாவது ஸ்டேட்மெண்ட் தான் எனக்கு தெரிஞ்சு தவறு ஓகே இரண்டாவது ஸ்டேட்மெண்ட் தவறு மூன்றாவது வர்த்தமான் மகாவீரர் வாஸ் தி லாஸ்ட் தீர்த்தங்கரார்னா கரெக்ட் அதே மாதிரி ஜைனிசம் ஸ்ட்ரெஸ்ட் தட் நோ ஒன் ஷுட் கில் அண்ட் லிவிங் கிரியேச்சர் ஆமா யாருக்கும் தீவிர தீங்கு விளைவிக்க கூடாது அதாவது அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த சமண துறைவர்கள்லாம் ஒரு மயிலருகை வச்சு ரோட கூட வருடிட்டே தான் போவாங்க ஏன்னா அவங்க தெரியாம ஒரு எறும்போ இல்ல சிறு பூச்சிகள் இருந்தா கூட அவங்களுக்கு கூட துரோகம் நினைக்க கூடாது வாயில வந்து ஒரு மாஸ்க போட்டுட்டு தான் போவாங்க காரணம் என்னன்னா எதிரில இருந்து காற்றில் வரக்கூடிய ஒரு கிருமிகள் கூட நம்மளால வந்து பாதிப்படையக்கூடாது நினைப்பாங்க சோ எந்த விதமான ஒரு லிவிங் கிரியேச்சருக்கும் அவங்க வந்து என்ன பண்ணக்கூடாது துரோகம் பண்ணக்கூடாது தீங்கு இழைக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க அப்ப 3 கரெக்ட் பி மட்டும் தான் தவிர ஆன்சர் பி ஓகே அடுத்தது 12th क्वेश्चन மேட்ச் தி லிஸ்ட் 1 வித் லிஸ்ட் 2 னு சொல்லிருக்காங்க சோ ஜினசேனா அப்படினா அது எதனுடைய தொடர்புடையதுன்னா ஜீனசேனர் வந்து தொடர்புடையவர் வந்து பாத்தீங்கன்னா இதோ இங்க எக்ஸ்பிளனேஷன்ல கரெக்ட்டா கொடுத்துட்டு இருக்கேன் பார்சவ உதயாவுடன் தொடர்புடையவர் சோமதேவா வந்து கதா சரிதா சகாரம் அடுத்தது அமோக வர்ஷா வந்து கவிராஜ மார்கா பாஸ்கராச்சாரியா வந்து சித்தாந்த சிரோன்மணியம் ஓகே இவங்களுடன் தொடர்புடையது தான் இதுன்னு சொல்லியிருக்கேன் ஸோ ஆன்சர் ஆப்ஷன் வந்து பி ஆப்ஷன் 3 1 2 4 இது மேட்ச் த ஃபாலோயிங் மட்டும் பார்த்துக்கோங்க ஆனால் இம்பார்ட்டன்ட் குரூப் 4 எல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு 13வது क्वेश्चन 13 ஓகே consider the following statement regarding the city plan of Indus Valley civilization சிந்து சமவெளி நாகரிகத்தின் நகர அமைப்பு திட்டம் குறித்து கீழ்காணும் கூற்றுகளை கருத்தில் கொள்ளுங்கன்னு சொல்லிருக்காங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்றத பாருங்க the upper town on the eastern side was used by administrators அதாவது நிலப்பகுதி ஆட்சியாளர்கள் பயன்படுத்தி இருப்பாங்க அப்பலாம் ஒவ்வொரு நிலப்பகுதி ஒவ்வொருத்தர வந்து ஆட்சி புரிவாங்கன்னு சொல்லிருப்பாங்க நீங்களே பார்த்திருப்பீங்க பாஞ்சாலங்குறிச்சி என்ற நிலப்பகுதியை கட்டைபொம்மன் ஆட்சி பண்ணார் அப்படின்லாம் அந்த மாதிரி வந்து இருக்கும்போது கிழக்கு பகுதியில் இருந்த நகரின் உயர்ந்த நிலப்பகுதியை ஆட்சியாளர்கள் பயன்படுத்தினார்கள் அப்படின்னு சொல்லும்போது அது சரியான இதுதான் அடுத்தது மேற்கு பகுதியில் இருந்த நகரின் தாழ் நிலப்பகுதியானது பொதுமக்கள் வசிக்கும் இடமாக இருந்ததுன்னா எஸ் அதுவும் கரெக்ட் தான் சோ ஆன்சர் வந்து ரெண்டுமே அப்போ வந்து உயர்மட்ட பகுதியில வந்து அந்த காலத்துல ஆட்சியாளர்கள் இருந்துட்டும் தாழ்மட்ட பகுதியில வந்து மக்கள் இருந்தும் தான் வசிச்சாங்க அதுதான் அந்த காலத்துல நடந்தது அப்ப இரண்டுமே சரியானதுதான் அடுத்தது who among the following are the prominent Chola rulers in Sangam period எல்லாருக்குமே தெரியும் கீழ்காண்பவர்களில் சங்க காலத்தின் போது புகழ்பெற்ற விளங்க சோழ அரசர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த சோழ அரசர்கள் வந்து கரிகால வல்லவன் அதுதானே கரிகால வல்லவன் தானே கரிகால் வல்லவன் அடுத்தது கோச்செங்கனன் பெருநாற்கிள்ளி இளநர்கிள்ளி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா ஆக்சுவலா வந்து என்ன கோட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க 4 மன்னர்கள்ல யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க எல்லாருமே அந்த காலத்துல வந்து புகழ்பெற்று விளங்கிய சோழ மன்னர்கள் தான் பேர் கொடுத்திருக்காங்க பாரு யாரெல்லாம் முக்கியத்துவம் பெற்ற சோழ அரசர்கள் சொல்லிட்டு இளஞ்சை சென்னி கரிகால் வல்லவன் கோச்செங்கனான் கிள்ளி வல்லவன் பெருநற்கிள்ளி சோ இந்த மாதிரி அரசர்கள் பேர் வந்துச்சுன்னா அது ஆன்சர் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது 15th क्वेश्चन வந்து பாத்தீங்கன்னா which among the following comes under elite fold paths of Buddhism elite ன்னு சொல்லிட்டேன் ஒரு ஞாபகத்துல 8-fold paths of Buddhism அப்ப புத்திசத்துல வந்து என் வகை கொள்கைன்னு ஒன்னு இருக்கு என் வகை வழின்னு அந்த புத்த மதத்தில் உள்ள அந்த என் வகை வழியை சேர்ந்தவை எவைன்னு கேக்குறாங்க ஒன்னு ரைட் பிலீஃப் அது கரெக்ட் தான் அந்த என் வகை கொள்கையை இங்கே கொடுத்துட்டு இருக்கேன் ஓகேவா என் வகை கொள்கை கொடுத்திருக்கேன் நல்ல நம்பிக்கை இருக்க வேண்டும் நல்ல வாழ்வு பெற வேண்டும் நல்ல முயற்சி இருக்க வேண்டும் நல்ல எண்ணம் நல்ல சிந்தனை நல்ல தியானம் நல்ல பேச்சு நல்ல செயல் சோ இது எல்லாமே இருக்கணும் அப்ப 8-fold path of Buddhism வந்து இங்கிலீஷ்லயும் இங்க கொடுத்திருக்கேன் சோ ஆன்சர் வந்து இங்க கொடுத்திருக்கிற எல்லாமே கரெக்ட் தான் சோ ஆன்சர் வந்து ஆல் ஆஃப் த ஓகேவா அடுத்தது 16th question who developed the earliest form of writings எழுத்துக்களின் ஆரம்பகால வடிவத்தை உருவாக்கியவர்கள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுமேரியர்கள் தான் வந்து earliest form of writing was developed by சுமேரியர்கள் அதாவது முதல் எழுத்து வடிவம் முன்னெல்லாம் வந்து கிறுக்கிலாம் வச்சிருப்பாங்க அதை புரிஞ்சுப்பாங்க ஆனா அதை வந்து எழுத்து வடிவமா மாத்தி எழுதுனது வந்து சுமேரியர்கள் தான் சோ அவர்கள் ஓகேவா இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस கேட்கலாம் ஓகே அடுத்தது 17
There was the little statue of bronze dancing girl was found. ஓகேங்களா, சிறிய வெண்கலத்தான நடனமங்கையின் சிலையானது எங்கே கண்டறியப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா மொஹெஞ்சதாரோ. மொஹெஞ்சதாரோன்றது என்ன, இறந்தவர்களின் கூடாரம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மொஹெஞ்சதாரோவில் தான் ஒரு சிறிய வெண்கலத்தான, அதுல வந்து சொல்லியிருக்காங்க பாரு, மொஹெஞ்சதாரோவில் வெண்கலத்தான ஒரு சிறிய பெண் சிலை கிடைத்தது. நடனமாது என்று குறிப்பிடப்படுகின்ற இந்த சிலையை பார்த்த சர் ஜான் மார்சல் முதலில் இந்த சிலையை நான் பார்த்தபோது இது வரலாற்றிற்கு முந்தைய காலத்தில் உருவாக்க முறையை சார்ந்தது என்று நம்புவதற்கு கடினமாகவே இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இறந்தவர்களின் நகரம் தான் வந்து மொஹெஞ்சதாரோ, அதுவும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது அங்கதான் வந்து ஒரு பெண்ணுடைய சிலை, வெண்கல சிலை வந்து கண்டறியப்பட்டுள்ளது. 18வது क्वेश्चन, which of the following does not mean to gold in Vedic period? பின்வருவனவற்றுள் வேத காலத்தில் தங்கம் என்பதை குறிக்காதது எது? அப்ப தங்கத்தை வந்து என்னென்னலாம் சொல்லலாம் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க வந்து ஈஸியா அதை பண்ணுவீங்க. ஷியாமான்றது தான் தங்கத்தை குறிக்காத ஒரு பெயர். ஓகேங்களா, அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மெட்டல்ஸ் நவுன் இன் ரிக்வேத காலத்தில் அறிந்திருந்த உலோகங்கள் என்ன? தங்கம்னா ஹிரண்யா, இரும்புனா ஷியாமா, தாமிரம் செம்புனா அர்ஹயஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ ஷியாமான்றது வந்து இரும்ப குறிக்கிறது, அப்ப தங்கத்தை குறிக்க கூடாது ஒரு பெயர், அதுதான், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது 19th, மேட்ச் தி லிஸ்ட் 1 வித் லிஸ்ட் 2. அங்க நான் எக்ஸ்பிளனேஷன்லயே கொடுத்துட்டு இருக்கேன். ஷபா அப்படின்னா மூத்தோர்களை கொண்ட மன்றத்தின் பெயர் தான் ஷபா. சபா அப்போ வந்து சொல்லுவாங்க கிராம சபா அப்படின்னா மூத்தோர்களை கொண்ட ஒரு இவங்க பெயர் தான் என்னன்னு சொல்லுவாங்க, சபான்னு சொல்லுவாங்க. அடுத்தது சமிதினா மக்கள் அனைவரையும் கொண்ட ஒரு பொதுக்குழுவின் பெயர் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா சமிதி. பாலி அப்படின்னா விவசாய மகசூல் மீது விதிக்கப்படும் வரி. ஓகேவா, பாலினா என்ன, விவசாய மகசூல் மீது விதிக்கப்படும் வரி. விதாதா அப்படின்னா இனக்குழுவின் பொதுக்குழு. ஓகேங்களா, சோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா பி ஆப்ஷன் 43121. ஓகே, அடுத்தது 20th क्वेश्चन, இதுக்கு மேல கொஞ்சம் ஈஸியா வந்துரும் நினைக்கிறேன். which of the following book is not a Buddhist literature? புத்திஸ்ட் லிட்டரேச்சர் பின்வரும் புத்தகங்களுடன் எது புத்த இலக்கியம் அல்லன்னு கேட்டிருக்காங்க. சோ புத்த இலக்கியம் அல்லாத புக் வந்து நன்னூல். ஓகேங்களா, நன்னூல் இஸ் த கிராமர் புக் ரிட்டன் பை ஜெயின் மாங்க், சமண துறவி எழுதிய ஒரு புக். ஓகேவா, நன்னூல் என்ற புத்தகத்தை எழுதியவர் வந்து ஒரு சமண துறவி. ஓகே, அடுத்தது, which was the first king to establish welfare state of the people? மக்களுக்காக பொதுநல அரசை நிறுவிய முதல் மன்னர் யார்? இதுவும் கேட்பாங்க கேள்வி. சோ மக்களுக்காக பொதுநல அரசை நிறுவிய முதல் மன்னர் யார் அப்படின்னு பார்க்கும்போது ஆன்சர் ஆப்ஷன் ஏ. இப்பதான் ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கே ஏன்னு ஒன்னு சொல்லியிருந்தேன், அது எதுக்குன்னு சொல்லியிருந்தேன். அசோகர் என்ன பண்ணியிருந்தாரு, ஏன்னா மதத்தை வந்து எதுவும் பேஸ் பண்ணிருக்க கூடாது, அந்த காலத்திலே கிமு 3ஆம் நூற்றாண்டிலே அசோகர் தான் இது பண்ணான்னு சொன்னேன். சோ இந்த கேள்வி படிக்கும்போது உங்களுக்கு அந்த கேள்வி ஞாபகம் வந்துச்சுன்னா ஈஸியா நீங்க எல்லாம் பாஸ் ஆயிடுவீங்க. ஓகேங்களா, நம்ம படிச்சது நமக்கு ஞாபகம் வரணும். அசோகா was the first emperor to establish welfare state of the people. இந்தியாவில் முதல் மக்கள் நல அரசை welfare state உருவாக்கிய சிறப்பு அசோகரையே சாரும். ஓகே, ஆன்சர் ஏ. 22nd question, according to the Periplus of the Aetherian Sea, which metal was exported from peninsular India to Rome and was subjected to duty in Alexandria? அதாவது எரித்தேரிய கடலில் பெரிப்ளஸ் என்னும் நூலின்படி எந்த உலோகமானது இந்திய தீபகற்பத்திலிருந்து ரோம் நாட்டிற்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு அலெக்சாண்டிரியாவிற்கு வரிக்கு உட்படுத்தப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டீல், எக். ஓகேங்களா, அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. சோ தீபகற்ப இந்தியாவிலிருந்து எஃகு ரோம் நாட்டிற்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது குறித்து அலெக்சாண்ட்ரியா துறைமுகத்தில் இவற்றின் மீது வரி விதிக்கப்பட்டுள்ளது என்பது குறித்தும் பெரிப்ளாஸ் குறிப்பிடுகிறார். அதே மாதிரி எக், அந்த ஸ்டீல் பிளான்ட் வந்து இந்தியாவில் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா பிலாய் ஸ்டீல் பிளான்ட்னு சொல்லுவாங்க. அது எங்க இருக்கு அப்படின்றதும் கேள்வி கேட்கலாம். அது வந்து சத்தீஸ்கர்ல இருக்கு, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அடுத்தது 23வது கேள்வி வந்து மேட்ச் த ஃபாலோவிங் தான். நான் எக்ஸ்பிளனேஷனுக்கே போயிடுறேன், ஏன்னா அது வந்து நீங்க வந்து அப்படி படிச்சுட்டு இருப்பீங்க, அதுக்காக தான் சொல்லிடுறேன். சோ பொருந்தல் அப்படின்னா திண்டுக்கல்ல குறிக்கும், பையம்பள்ளினா நம்ம வேலூரை குறிக்கும், ஆதிச்சநல்லூர்னா தூத்துக்குடி, கொடுமணல்னா ஈரோடு. சோ இதெல்லாம் எந்தெந்த ஊர்ல இருக்குன்னு சொல்லி கேட்டுவாங்க. தொல்பொருள் ஆராய்ச்சி தலங்கள், அது நடைபெற்ற இடங்கள். அப்போ ஆதிச்சநல்லூர்ன்றது இப்போ ரீசெண்டாவே எல்லாருக்குமே தெரியும், அங்க வந்து ஒரு தொல்பொருள் ஆராய்ச்சி நல்லூர் நடந்தது. அது வந்து எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா தூத்துக்குடியில இருக்கு. அந்த மாதிரி மேட்ச் பண்ணணும். ஓகேங்களா, அடுத்தது 24th question, which among the following are the forms of capitals? அதாவது பின்வருவதில் எவை மூலதன வகைகளாகும்? மூலதனம் போடுற வகைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓகே, பில்டிங்ஸ். ஆமா, நம்ம பில்டிங் ஒரு பில்டிங் மேல வாடகைக்கு விட்டு அதுக்கு மூலதனம் போட்டா நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கும். முதலீடு கூட ஒரு மூலதனம் தான். ரிசர்ச் அண்ட் ஆராய்ச்சி அண்ட் டெவலப்மெண்ட், ஆமா, இப்ப நாசால ஒருத்தர் ஆராய்ச்சி பண்றாங்க, அவங்களுக்கு நான் மூலதனம் முதலீடு போடுறேன்னா அதுவும் ஒரு மூலதனம் தான். கரெக்ட் தான். ஹியூமன்ஸ், மனிதர்கள் மேலும் நம்ம மூலதனம் செயல்படலாம். ஒரு இன்ஸ்டிடியூஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா வேலை செய்யற ஸ்டாஃப் மேலேயும் நம்ம போடலாம், இல்ல இஎம்ஐ எல்லாம் ஏதாவது சொல்லுவாங்க, மூலதனம் எல்லார் மேலேயும் போடலாம். ஸோ ஆன்சர் வந்து எல்லாமே தான். ஓகேங்களா, இதோ கொடுத்துருக்கேன் இங்கேயும் எக்ஸ்பிளனேஷன்ல பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 25th question, which is not a character of entrepreneur? ஓகேங்களா, இவற்றுள் தொழில் முனைவோரின் தன்மை அல்லாதது எது அப்படின்னு சொல்றாங்க. என்டர்பிரினர்னா ஒரு தொழில் முனைவோர், அவங்களுடைய தன்மை அல்லாததுன்னா ஐடென்டிஃபை ப்ராஃபிட்டபிள் இன்வெஸ்டபிள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஓகே, அது வந்து அவருடைய அதாவது லாபகரமான முதலீட்டு வாய்ப்புகளை அடையாளம் காணுதல் வந்து ஒரு தொழில் முனைவோர் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான வேலை. இப்ப நான் ஒரு தொழில் தொடங்குறேன்னா அதை எப்படி நான் லாபகரமா மாத்தணும்னா அதற்கான அடையாளம் தான் போகணும். சோ இங்க மார்க்கெட்டிங் பண்ணா இங்க பேனர் வச்சா எனக்கு நல்ல லாபம் கிடைக்கும், ஏன்னா அதை பார்ப்பாங்க, அட்ராக்ஷனா இருக்கும் பீப்புளுக்கு. அப்ப நம்ம லாபகரமான அதெல்லாம் கரெக்டா இருக்கணும். ஃபார்மேஷன் ஆஃப் யூனியர், சங்கங்களை உருவாக்க வேண்டும். எஸ், அது வந்து ஒரு தொழில் முனைவோருக்கு கரெக்டான இருக்கு. ஏன்னா நம்மளே எல்லாத்தையும் பார்த்துக்க முடியாதுல, ஒரு சங்கங்களை உருவாக்கி பார்த்துக்கணும். அப்ப புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்குதல், மேக்கிங் இனோவேஷன்ஸ், அதுவும் கரெக்ட் தான். டிசைடிங் த ரிவார்ட் பேமெண்ட்ஸ், வெகுமதி தொகையை நிர்ணயம் செய்தல் வந்து ஒரு என்டர்பிரினருக்கு சரியான இது இல்ல. ஓகேங்களா, அப்ப ஆன்சர் டி தான், அதுதான் வெளியே போகுது. 26. Which sector contributes most of the gross domestic product of our country? Gross domestic product na என்னன்ற definition நீங்க கீழ கொடுக்க போறீங்க கமெண்ட் பாக்ஸ்ல, மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க. So gross domestic product of our country is contributed by the tertiary sector. ஓகேங்களா, அதுவே சொல்லிட்டு இருக்காங்க. நமது நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் பெரும் பகுதியினை எந்த துறை பங்களிக்கிறதுனா மூன்றாம் நிலைத்துறை தான் பங்களிக்கிறது. அந்த மூன்றாம் நிலைத்துறையில் எது எது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டுனா அதுல சேவை உற்பத்தி வரி எல்லாம் வரும், அதுதான், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது, which one of the following is the special feature of the moon? பின்வருவனவற்றில் எது சந்திரனின் சிறப்பம்சமாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ சந்திரனுடைய சிறப்பம்சம் என்னன்னா பள்ளங்கள். எல்லாருக்குமே தெரியும், கிரேட்டர்ஸ் இருக்கும். சோ மூன் வந்து ஒரு நிலையான இது கொண்டதல்ல, அங்கங்க பள்ளங்கள் நிறைய இருக்கும். சோ படத்துல எல்லாம் காமிச்சிருப்பாங்க, பார்த்திருப்பீங்க. சோ நிலவின் மற்றொரு சிறந்த தோற்ற அம்சம் வந்து கிரேட்டர்ஸ் தான். இவற்றை தொலைநோக்கி வழியே காண முடியும். அதே மாதிரி அடிக்கடி விழும் எரிக்கற்களை மெட்டோரேட்ஸ் காரணமாக இப்பள்ளங்கள் தோன்றுகிறது. அங்க வந்து எரிக்கல் விழறதுனால தான் அந்த பள்ளங்களே வருது அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்கேன். அடுத்த மேஜர் ரீசன் ஃபார் த ட்ரஃப்ட் இஸ், வறட்சிக்கான ஒரு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெயின்ஃபால், மழையின் பற்றாக்குறை. எல்லாருக்குமே தெரியும், மழை பொழிவு வந்து பற்றாக்குறை ஏற்படுறதுனாலதான் ஒரு வறட்சியே வருது. சோ வறட்சி என்பது தானா வராது. இப்ப கூட பரவாயில்ல பார்த்துப்பீங்க, பூமி வரத்தெல்லாம் மழை இல்லாதனாலதான் இது கருகி போயிடுச்சு அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த மழை இல்லாததுனாலதான் எல்லாமே வரும். அடுத்தது, the day and night changes in earth are caused by, எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு क्वेश्चन, rotation of earth தான். பூமி தன்னைத்தானே சுற்றி கொள்வதனால தான் பூமியில இரவு பகல் அப்படின்ற ஒன்று உருவாகுது. ஓகேங்களா, சோ அது எவ்வளவு நேரத்துல சுத்துதுன்ற டைம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 23 hours and 56 minutesல தான் ஒரு ரொட்டேஷன் எடுத்துக்குது பூமி சுத்தி வர்றதுக்கு. சோ அப்ப 24 மணி நேரம்னா எக்ஸாக்டா கிடையாது, 4 நிமிஷம் மீற தான் செய்யும். நம்ம தான் வந்து அந்த கவுண்ட்ல வச்சுக்கிறது இல்ல. ஆனா புவி தன்னையே சுற்றி கொள்வதன் மூலம் மட்டும்தான் இரவு பகல் மாற்றங்கள் பூமியில நிகழுது. ஓகே, அடுத்து லாஸ்ட் क्वेश्चनங்க. Okay, the core is separated from the mantle by a boundary called. புவியின் உட்கரு மற்றும் கவசம் எந்த எல்லைகளால் பிரிக்கப்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, புவியின் உட்கரு மற்றும் கவசம் எந்த எல்லைகளால் பிரிக்கப்படுதுன்னா குட்டன்பர்க் எல்லை, குட்டன்பர்க் டிஸ்கன்டினியூட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கான எக்ஸ்பிளனேஷன் தான் கொடுத்திருக்காங்க. சோ படிக்கணும்னு நினைக்கிறவங்க இதை எடுத்து வச்சு படிச்சுக்கோங்க guys. ஓகே, so 30 questions பார்த்திருப்போம். so day 6 கான வீடியோ முடிஞ்சிருச்சு. so இதுல full and full வந்து சோஷியல் சயின்ஸ், ஹிஸ்டரி and then கொஞ்சம் ஜியோகிராஃபி, ஒரு 2-3 क्वेश्चंस எக்கனாமிக்ஸ் பார்த்தோம். சோ இதுக்கு மேலேயும் உங்களுக்கு வீடியோஸ் வரும், சயின்ஸும் கவரா இருக்கும். गाइस தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே வாங்க எங்க சேனல்ல, அப்பதான் நீங்க மேற்கொண்டு பல வீடியோஸை பார்க்கிறதுக்கு ப்ரிப்பேரா இருக்க முடியும். சோ டோன்ட் மிஸ் அவர் அதர் வீடியோஸ். ஓகேங்களா, சோ பார்த்துலாம் நெக்ஸ்ட் வீடியோ வர வந்து மீட் பண்ற வரையும் டேக் கேர், பை, தேங்க்யூ.